ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ இந்த 10 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 10 விஷயத்தில் நீங்கள் ஒன்று கூட பண்ணாமல் இருக்கீங்க, நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்தே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அப்படிப்பட்ட 10 விஷயங்களை பார்க்கலாங்களா? முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறைய வீடியோவில் ஓவலேஷன் பற்றி போட்டிருக்கேன். ஓவலேஷனால் ஒன்றாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றப்போ தினமுமே ஒன்றா இருக்கிறதோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருக்கிறதோ என்னை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நல்லதுன்னு சொல்வேன். இந்த டேட் பார்த்து ஒன்றா இருங்க, இந்த டேட் பார்த்துல தான், இந்த டேட்டில் தான் ஒன்றா இருக்கணும், இந்த டைமில் தான் ஒன்றா இருக்கணும்னு யாராச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டாக்டர் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைமில் இருக்கும்போது நம்மளோட ஃப்ரீயாகவோ ஒரு ரிலாக்ஸ்டாகவோ ஒரு ஹாப்பியான மூட்லேயும் இருக்க முடியாது. இதனால் கூட நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் 2 நாள் விட்டு ஒரு நாள், 3 நாள் விட்டு ஒரு நாள், மாதவிடாய் நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாள்லையுமே ஒன்றா இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஓவலேஷன் இது மாதிரி இருந்தீங்கன்னாவே ஓவலேஷன் தொடர்ந்து ஒரு 3 நாள் நடக்கிறப்போ அதில் ஒரு நாள் நீங்கள் ஒன்றா இருக்கிறது கிளிக் ஆகிடும். சரிங்களா? அதனால உங்களுக்கு நான் ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருந்து எனக்கு ப்ரெக்னென்ட் நிற்கலன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைன்றது என்னங்க? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியுதா இல்லையான்னு சொல்கிறது தான் ட்ரை இல்லையா? ட்ரைன்னு சொல்லாமல் நான் குழந்தை கண்டிப்பாக பெற்றுப்பேன், நான் பாப்பாக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பாப்பாக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். நீங்கள் ட்ரைன்ற வார்த்தையை இனிமேல் சொல்லக்கூடாது, பிளான்ன்ற வார்த்தையை தான் சொல்லணும். இல்லை எனக்கு நீங்களே ட்ரைன்னு சொல்கிறப்போ, இப்போது நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன், என்னால் முடியலன்றப்போ ட்ரை பண்ணி அதை மற்றவங்கிட்ட கொடுப்பேன், அதுதான் ட்ரை இல்லையா? ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்க போகுது, எத்தனை வருஷமாக இருந்தாலும் அதை ட்ரைன்ற வார்த்தையால் சொல்லி தயவு செஞ்சு முடிக்காதீங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயங்க, நான் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கணவருக்கு நார்மலாகவே மது அந்த பழக்கம்லாம் இருக்குது, அவர் குடிப்பார் அப்படின்றப்ப அது குடிக்கக்கூடாது. அவர் புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்குன்றப்ப அதை பண்ணக்கூடாது. நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், நிறைய குலோப் ஜாம் ரசகுல்லாலாம் பயங்கரமாக சாப்பிடுவேன், அது மாதிரின்றப்ப நீங்கள் சாப்பிடக்கூடாது. ரொம்ப இது மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா ப்ரெக்னன்சி டிலே தான் ஆகும். சும்மா 1 பீஸ் 2 பீஸ் வேண்டாம். நீங்கள் இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்றப்போ ப்ரெக்னன்சி கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் பண்ணுற விஷயம், நான் நிறைய வீடியோவில் சொல்கிற விஷயமும் இது மட்டும்தான். நீங்கள் அதையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் அதையே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் நல்லதை நினச்சிங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு கெட்டதாக நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கீங்கன்றப்போ அது உங்களுக்கு இன்னுமே அது நெகட்டிவாக மாறிடும். அதனால் குழந்தைய பற்றின தாட் ரொம்ப நினைக்காம, நான் நிற்கிறப்ப நான் நிற்கட்டும், குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் அதை ரொம்ப யோசிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை நிற்கும். நீங்கள் அதே யோசிச்சுட்டு அதிலேயே சுற்றிட்டு இருக்கீங்கன்றப்போ அதுவே பெரிய டிப்ரெஷன் ஆகி, அதே மாதிரியே மன அழுத்தம் ஆகி ஒரு மாதிரி உங்களுக்கு ஆகிடும். உங்களால் ஒரு நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதை பற்றியுமே யோசிக்காமல், அதை பற்றியே யோசிச்சுட்டு கிடைக்க நேரத்தில் கொடுக்க நேரத்தில் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அதை பற்றி யோசிக்காமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் சீக்கிரமாகவே ஆவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றப்போ கருப்பை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, கருப்பை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றப்ப இப்போது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இப்போ கூட எங்கள் ஊரில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், கிராமன்றதால இப்போ கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் கூட தண்ணி குடம் தூக்குவாங்க, வாசல் பெருக்கணும், துணி துவைக்கணும். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம உடம்புக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் கிடைக்குது, கருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், லேசியாகவே இருந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கிட்டு வீட்டு சும்மாவே இருந்துக்கிட்டு, சும்மானா என்ன சாமான் தைக்கிறது, வீட்டு வாசல் பெருக்கிறது, அவ்வளோதான். அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, அம்மி அரைச்சி. இப்போ கூட நான் ஊருக்கு போனேன், எங்கள் அம்மா அம்மியில் தான் சட்னி அரைப்பாங்க, குழந்தைங்களுக்கு காரம் அரைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுப்பில் தான் சமைப்பாங்க, கேஸும் இருக்குது, நைட்டில் கேஸில் சமைப்பாங்க. இது மாதிரி உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது அவ்வளோ அவங்க ஹெல்தி மட்டும்தான். நீங்கள் உடம்பு லேசாக பதுமையாக வச்சுட்ருக்கீங்க, ஜஸ்ட் குக் பண்ணுறீங்க, வீடு பெருக்கிறீங்க, சாமான் தேய்க்கிறீங்க, இந்த மாதிரி லேசான ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருக்கீங்கன்றப்ப கொஞ்சமாச்சும் உங்கள் உடம்புக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லமாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாமல் குழந்தை எல்லாம் போச்சு. என் சகோதரிங்க 3 பேருக்கு, என் பெரிய பசங்களுக்குலாம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன சொன்னாங்க, உடம்பு ஹீட் ஆகிடும், கேண்டீன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற, ப்ரெக்னன்சி நிற்காதுன்னு எனக்கு அப்பயே சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் முன்னாடியே. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்,
பனக்கற்கண்டு போட்டு தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் சிக்கன் அவாய்ட் பண்ணேன், நண்டு அவாய்ட் பண்ணேன், இறா அவாய்ட் பண்ணேன். ஸோ நான் ஒரு 3 மந்த் பிஃபோர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா, நம்மளுக்கு உடனே குழந்தை நின்றுணுன்ற மாதிரி ஒரு பிளான் எனக்கு நின்றுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இது மாதிரி டிலே ஆகக்கூடாது. அது மாதிரி எனக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணேன். நீங்கள் ஒன்ஸ் இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறதும், சிக்கன் அவாய்ட் பண்ணுறதும், ப்ரான் அப்புறம் நண்டு இதில் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயன்றதை சொல்கிறேன். சரிங்களா, பனக்கற்கண்டு போட்டு டெய்லியுமே தண்ணி குடிக்கணும். அது உடம்புல எவ்வளோ பாடி ஹீட்டாக இருந்தாலும் அவ்வளோ தூக்கி போட்டு உங்கள் பாடி ரொம்ப கூல் பண்ணி விட்டுரும். அதனால் ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரைன்னு சொல்லக்கூடாது, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய அனுபவம் படி சொல்கிறேங்க. ப்ரெக்னன்சி வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நான் அப்படி தான் சொல்லுவேன், தள்ளி தான் போயிட்டுருக்கு. குழந்தை மணி பிறக்காமல் போகாது. அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். குழந்தை ஒரு வருஷம் இல்லைன்னாவே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வெறுப்புகள்லாம் வரும். இது மாதிரி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள அந்த அந்யூன்யம் தான் அதிகரிக்கணும். உங்ககிட்ட பாசம் தான் அதிகரிக்கணும். கொஞ்சம் நேரம் பேசுறது, ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறது, ஹாப்பியான வார்த்தைகள் சொல்கிறது, நீங்கள் குழந்தை இல்லைன்றதால சோகமாக இருக்கிறது, அவர் வெளியே போயிட்டு வரப்போ அதை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக இருங்க. ஒரு டைம் பீரியட் வரப்போ கூட பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஆகாமல், எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு பயங்கரமாலாம் யோசிக்காமல் அது ஒரு நார்மலாக விட்டுட்டு உங்கள் 2 பேரோட ஹாப்பி லைஃப், 2 பேர் இருக்கீங்க இல்லையா, ஒருத்தர் தனியாக இருக்கிற ஒரு ஆளே ஹாப்பியாக இருக்க முடியுன்றப்ப 2 பேர் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாமல் போயிடும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். குழந்தை எப்போ பிறக்க போது நம்மளுக்கு தெரியாது. இல்லாத ஒரு குழந்தை, வர லேட் ஆகிற ஒரு குழந்தை, வரப்போகிற ஒரு குழந்தைய நினச்சி இப்போ நீங்கள் வருத்தமாக இருக்கிறதோ சண்டை போட்டுக்கிறதோ தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு நிறைய அந்யோன்யமாக இருங்க. பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்துக்கோங்க, பிடிச்ச பொருளை சமைச்சு கொடுங்க, ஜாலியாக பேசுங்க. அவர் என்ன தான் கோவம் பேசலாம், கொஞ்சம் நீங்கள் நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னாவே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதனால் ஜஸ்ட் நீங்கள் நல்லா அந்யோன்யமாக பாசமாக இருங்கன்றதை நான் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சொல்கிறது நான் புரியும்னு நினைக்கிறேன். குழந்தை இல்லாத இருக்கிறதால மட்டும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதோ பேசிக்காம கொடுத்தோ அவர் என்ன அப்படி சொல்லிட்டார் இவர் என்ன எப்படி சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 பேருமே ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. நிறைய பேர் வந்து பீரியட் வர வைக்கிறதுக்காக வந்து டேப்லெட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் தேவையே கிடையாது. அப்படி வர வச்சு ப்ரெக்னென்ட் ஆகிறது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. டாக்டருமே நம்மளுக்கு அது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி டாக்டர் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் உடனே பீரியட் வரதுக்கான ஹெல்த்தியான மெத்தட் நிறைய ஃபாலோ பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுட் சைக்கிள் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். பாடி சரியாயிடும், மனசு ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மனசும் உடம்பும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆவீங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பட் மன அளவில் அழுத்தமாக இருக்குன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாது. மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், பட் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக சாப்பிடாம கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்குன்றப்ப ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றணுன்றப்ப இது 2 விஷயத்த மாற்றி பாருங்கள். டேப்லெட் சாப்பிட்றது எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு இது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்துப்பேன். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பேன். எப்பவுமே லேசியாகவே இருப்பேன். நான் எதை பற்றியாச்சும் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் சரியாக தண்ணி கூட குடிக்க மாட்டேன். யூரின் கூட போக மாட்டேன். லேட் நைட் வரையும் ஃபோன் பார்த்துட்டு காலைல சீக்கிரமாக எழுந்துப்பேன். நான் வந்து நிறைய ஹோட்டல் ஃபுட் வந்து சாப்பிடுவேன், நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவேன். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கூட உடம்புக்கு எந்த ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டிலே தான் ஆகும். இது மாதிரிலாம் இல்லாமல் இது பண்ணிவிட்டு எனக்கு குழந்தை நிற்கலன்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. சரிங்களா, இப்போ நான் வீடியோவில் சொன்ன எந்த விஷயத்தாச்சும் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க, அதெல்லாம் மாற்றிட்டு சரி பண்ணி பாருங்கள். அடுத்த மாதமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இது நிறைய பேர் ப்ரெக்னன்சி ஆகி அவங்க ஷேர் பண்ண விஷயங்களை கோர்த்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னாவே எல்லாமே சரியாயிடும். ஹாப்பின்றதை அவ்வளோ சீக்கிரமாக வர வைக்க முடியாது, கஷ்டம்தான். நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்மளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்குன்னா எத்தனை வருஷமாக குழந்தையே இல்லைன்னு யாராச்சும் உங்களை வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே, ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரி, அப்படியே யோசிக்கக்கூடாது. ஓகே, நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, நிற்கும். நம்ம யாராச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்கிறாங்கன்றப்ப அதை ரொம்ப யோசிக்க வேணாம், ஒரு லைட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப யோசிச்சுட்டு அது மேலே எஃபெக்ட் போடுறதோ, ஒரு சில பேர் சொல்லுவாங்க இன்னுமா உனக்கு குழந்தை நிற்கலை. ஆமாம் நிற்கலை, நம்ம அவங்கக்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. இன்னுமா உனக்கு இதை பண்ணு அதை பண்ணு வெயிட்டை குறை சொல்லட்டுமே, அவங்க வாய் சொல்கிறாங்க, அதை நீங்கள் கேட்கணுமா கேட்காதா கூடாதுன்றது உங்கள் காது இருக்குது, உங்கள் காதுக்கு தெரியணும், உங்கள் மனசுக்கு தெரியணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரெல்லாம் என்னால் குப்பைங்கெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்து மனசில் ஏற்றிக்கிட்டு சரியாக தூங்காமல் சாப்பிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க,
வேண்டவே வேண்டாம். யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் மனசு கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பியாக கெடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நமக்கு தேவையே கிடையாது. ஹஸ்பண்டே கூட ஒரு டைமில் சொல்லுவார் வெறுப்பு வரப்போ, மாமியார் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. அது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் அதை எடுத்துக்கலையா, விடு அவங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்களா, ஐயோயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளாக வாழலாம். ரொம்ப 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 சிம்பிளாக வாழலாம். இப்போ எனக்கு 2 பையனுங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. நானும் எங்கள் மாமியார் பயங்கரமாக சண்டைலாம் போட்டுப்போம். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணும், இப்போ நான் பண்ணுறது எல்லாமே திருப்பி எனக்கு ஒரு நாள் என் பசங்க மூலிமா எனக்கு வரும். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். எந்த விஷயத்தில் சண்டை போடணும், எந்த விஷயத்தில் கேட்கணும். அதில் நம்ம இப்போ என்ன விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு திருப்பி தான் வரதான் செய்யும். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க அந்த வார்த்தையை யார் மூலியமாச்சும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. என் சகோதரிக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி ஒருத்தவங்க எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க. ஆனால் அவங்க பேத்தி கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே பிறக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதனால தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு கிடையாது. நான் அப்போ இது ஹாப்பியான மெத்தடில் சொல்லலை. அவங்க அப்போ ஃபீல் பண்ணாங்க, நான் ஒன்று கேட்குறப்ப எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், அது மாதிரி தானே இப்போ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதையும் நினச்சி யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காம ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னாவே எல்லாமே சரியாயிடும். நிச்சயமாக ஹெல்த்தியாக கொழு க்யூட்டாக பார்க்கறதுக்கே சப்பியாக அழகான ஒரு குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு பிறக்க போதுங்க. ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நல்ல நாள் உங்கள் கேட்டுக்கிட்ட வந்துருச்சு. இதுவரை உங்கள் ஊர் பார்டரில் இருந்துச்சு, அந்த நல்ல நாள் இப்போ உங்கள் கேட்டுக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டு வாசப்படிக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை நிற்க போகிறாங்க. கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். அப்போ வேறு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ரொம்ப ஹாப்பி ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.